அனதர் சூப்பர் டே ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட். இந்த ஒரு வார்த்தையை 10 தடவையாவது நான் இந்த சீரீஸ்ல யூஸ் பண்ணிருப்பேனா, அந்த மாதிரி தாங்க இந்த ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த டே 2ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். போத் இங்கிலாந்து ஆஸ் வெல் அஸ் இந்தியா ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல ஃபைட் பேக் கம் பேக் எல்லாம் கொடுத்துக்கிறாங்கன்னு கண்டிப்பா சொல்லி ஆகணும். டே 3ல ஓரளவுக்கு நம்மளுக்கு ஐடியா கிடைச்சிடும் எந்த டீம் வின் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. ஹோப்ஃபுல்லி வந்து பாத்தீங்கன்னா மழை வந்து ஒரு பெரிய பிரச்சனையா வந்து நின்றக்கூடாதுங்க. ஏன்னா டே 4 டே 5 எல்லாம் கொஞ்சம் மழை ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. டே 3ல கூட லைட்டா ஒரு மழை ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. ஹோப்ஃபுல்லி ரெயின் வந்து பாத்தீங்கன்னா வராம இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா இது ஒரு ஃபிட்டிங் ஃபினாலேங்க இந்த டெஸ்ட் மேட்ச். 4 டெஸ்ட் மேட்சா ரெண்டு டீமும் உயிரை கொடுத்து பயங்கரமா விளையாடி இருக்காங்க. ஸோ இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச் மழைனால வந்து பாத்தீங்கன்னா டிரா மட்டும் ஆயிடக்கூடாது. ஏன்னா இது ஒரு கிரீன் விக்கெட்ன்றதுனால இந்த கேம் சும்மா இப்படி மூவ் ஆயிட்டு இருக்கு. பார்க்கறதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நிறைய விஷயங்கள், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்கள்லாம் இந்த டே 2ல நடந்திருக்குங்க. அதை பத்தி நம்ம டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF, உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா 5th டெஸ்ட் மேட்ச் டே 2 நடந்து முடிஞ்சிருச்சு. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இந்த ஒரு பர்டிகுலர் டே 2ல கண்டிப்பா சொல்லி ஆகணும் மக்களே. ஸோ ஜென்ரலாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் மேட்ச்ல ஒரு கிரீன் விக்கெட் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு நல்லா தெரியும் இந்த ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் மேட்ச் டே 5 வரைக்கும் போகாது, சீக்கிரமா முடிஞ்சிடும் சொல்லிட்டு. அதே மாதிரிதான் இந்த ஒரு ஓவர் விக்கெட்டுமே இருக்கு. ஆக்சுவலா கேம் ரொம்ப ரேபிட் ஸ்பீட்ல போயிட்டு இருக்குன்னு தான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஏன்னா சான்சஸ் ஆர் தேர். டே 3ல கூட வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் நீங்க ரிசல்ட்ஸ் பார்க்கலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டு இருக்கு இந்த டெஸ்ட் மேட்ச். ஹோப்ஃபுல்லி மழை வந்து கெடுத்துடக்கூடாது. நான் ஏற்கனவே ஸ்டார்ட் ஆஃப் வீடியோல சொன்ன மாதிரி. ஸோ டே 2 ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வேர் லைக் 204 for 6. நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது இந்தியா வந்து 250 ரீச் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. பட் அன்பார்ச்சுனேட்லி இந்தியா could able to add only 20 runs. அந்த 20 runsல ரிமைனிங் 4 விக்கெட்ஸுமே விட்டுட்டாங்க. அதுக்கு நம்ம வந்து இங்கிலாந்து பவுலர்ஸ்க்கு கிரெடிட் கொடுக்கணும். ஏன்னா டே 1ல பிச் கண்டிஷன்ஸ் செம்ம ஐடியலா இருந்துச்சுங்க போலர்ஸ்க்கு, அதுல டவுட்டே கிடையாது. ஆனா அது சரியா போலர்ஸ் யூஸ் பண்ணல. அதாவது சரியா இங்கிலாந்து போலர்ஸ் யூஸ் பண்ணலன்றத நம்ம வீடியோலயே நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, கஸ் அட்கின்சன் தவிர மற்ற போலர்ஸ் எல்லாம் எராட்டிக்கா போட்டாங்க. ஆனா டே 2ல ஜாஷ் டங் வந்து பாத்தீங்கன்னா அந்த லைனை பிடிச்சிட்டாருங்க. வந்து அவர் எப்போ கருண் நாயர் விக்கெட் எடுத்தாரோ அப்பவே எனக்கு தெரியும், ஆஹா 250 கொஞ்சம் டவுட் தான். ஸ்டில் சுந்தர் இருக்காரு, மேபி ஒரு 240 அடிப்பாங்கன்ற மாதிரி தோணுச்சு. பட் சுந்தரையும் பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்றாங்க. அந்த ஒரு பவுன்சர் டாக்டிக்ஸ் போட்டு அவரையும் அவுட் ஆகுறாங்க. வாஷிங்டன் சுந்தர் கிட்ட ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் டிஃபென்சிவா டவுன் த கிரவுண்ட் ஆடுறவருக்கும் சூப்பரா ஆடுவார். அவர் ஏரியல் ஷாட்ஸுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா டெஸ்ட் மேட்சஸ்ல சின்ஸ் அவருக்கு அந்த ஒரு பவர் பெருசா இல்ல, ஈவன் ஏரியல் ஷாட்ஸ் போகும்போது கூட பாத்தீங்கன்னா பாட்டம் ஹேண்ட் யூஸ் தான் பண்ணுவாரு. சோ பாட்டம் ஹேண்ட் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, பால்ல பெருசா உங்களுக்கு டைமிங் கிடைக்காது, எடுத்துட்டு போவாது. அதனால கரெக்டா அந்த ஃபீல்டர் கையில தான் போய் பால் போய் கரெக்டா இறங்குது கையில. சோ அதனால சம்டைம்ஸ் யூ ஹேவ் டு ஒர்க் அவுட் ஆன் ஹிஸ் பவர் ஷாட்ஸ் ஆல்சோ. புரியுதா உங்களுக்கு? அண்ட் மோர் ஓவர் எனக்கு தெரிஞ்சு அவர் அந்த புல் ஷாட் ஹுக் ஷாட் அவாய்ட் பண்றது பெட்டருங்க. ஒரே ஒரு ஃபீல்டர் தான் டீப் ஸ்கொயர் லெக்ல இருந்தாங்க, கரெக்டா அந்த ஒரு ஃபீல்டர் கையில அப்படி தூக்கி கொடுத்தாரு. சோ கண்டிப்பா மார்னிங் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா தான் இருந்திருக்கும் கண்டிப்பா இந்தியன் ஃபேன்ஸ்க்கு. ஏன்னா என்னையா ஒரு 250 அடிப்பீங்கன்னு நினைச்சா 20 ரன்னுக்கு 4 விக்கெட் விட்டீங்கன்னு. நான் திருப்பி சொல்றேன், we have to give huge credit to English bowlers. ஏன்னா பெர்ஃபெக்ட்டா பிளான் போட்டு இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் அவுட் ஆகுனாங்க தான் சொல்ல முடியும். கஸ் அட்கின்சன் 5 விக்கெட்ஸ் எடுத்தாரு. ஃபேண்டாஸ்டிக் ரிட்டர்னுங்க அவருக்கு. ஆஃப்டர் அ லாங் இன்ஜுரியில இருந்து வராரு. இட்ஸ் நாட் வெரி ஈஸில, பட் வந்தோடனே பாருங்க எந்த அளவுக்கு அந்த இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு. சோ ஆல்மோஸ்ட் 13 மேட்சஸ்ல 60 விக்கெட்ஸ் எடுத்திருக்காருங்க கஸ் அட்கின்சன். புரியுதா உங்களுக்கு? 3 வருஷம் டெபியூ பண்ணாரு, அதுல இருந்தே ஃபேண்டாஸ்டிக்கா விளையாடிட்டு இருக்காரு. எனக்கு என்ன கஸ் அட்கின்சன் கிட்ட ரொம்ப பிடிக்கும்னால அந்த நாகிங் லைன் அண்ட் லென்த் போடுவார். ஹேசல்வுட் போடுவார் பாத்தீங்களா, அந்த ஒரு ஆஃப் ஸ்டம் சேனல்ல கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இவரோட லைன் அண்ட் லென்த்துமே ரொம்ப சிமிலரா இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஐ திங்க் அவர் ஒரு பவுண்டரி தான் கொடுத்திருக்காரு. அதுவே பெரிய விஷயங்க. அப்ப எந்த அளவுக்கு அவர் கண்ட்ரோலா போட்டிருக்காருன்னு பாருங்க. இஸ் மோர் லைக் ஒரு லைன் போலர் தான் அவர். ஓகே, லென்த் எப்படி வேணாலும் மாத்தி போடுவாரு. ஆனா அவரோட லைன் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். சோ அந்த மாதிரி போலர்ஸை நீங்க குயிக்கா ரன் அடிக்க முடியாது, ஏன்னா கண்ட்ரோல் இருக்குல்ல. சோ அதனால ஹியூஜ் கிரெடிட் வந்து கஸ் அட்கின்சனுக்கு கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் இந்த ஒரு சூப்பர்ப் கம்பேக்னால. அண்ட் ஏன்னா ஒரு பக்கம் ஜாஷ் டங்கும் வந்து கொஞ்சம் எராட்டிக்கா போட்டாரு. அண்ட் ஜேமி ஓர்டனும் பாத்தீங்கன்னா விக்கெட்டே எடுக்கல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. அப்படின்னும் போது கஸ் அட்கின்சனோட அந்த ஒரு 5 விக்கெட் ஹால் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குரூஷலா வந்து அமைஞ்சது ஃபார் இங்கிலாந்து கண்டிப்பா சொல்லி ஆகணும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து பேட்டிங் ஆரம்பிச்சாங்க. சோ எனக்கு இந்த தாட் இருந்துச்சுங்க, இந்த மாதிரி ஒரு டஃப் கண்டிஷன்ஸ்ல கண்டிப்பா இங்கிலாந்து பேஸ்பால் ஆடுவாங்கன்றது கிளியர் கட்டா எனக்கு தெரியும். பட் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப குயிக்கா விளாண்டாங்க. ஏதோ ஒரு T20 கிரிக்கெட் பாக்குற மாதிரி இருந்துச்சு. செம்மையா கவுண்டர் அட்டாக் பண்ணாங்க இந்தியன் போலர்ஸ்னால. என்ன பண்றதுனே தெரியல. நிறைய பேர் சுப்மன் கில்லோட கேப்டன்சியை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன், சம்டைம்ஸ் போலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோலோட போடலன்னா ஒரு கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா பிரேவா ஃபீல்டு செட் பண்ண முடியாது. ஏன்னா அடிச்சிருக்கிறது 224. அதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீம் டப்புன்னு 6 ஓவர் 7 ஓவர் 50 ரன் அடிச்சிட்டா கண்டிப்பா ஒரு ஸ்லிப்பை தூக்கி எங்கேயா கவர்ஸ்லயோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது ஒரு ஸ்கொயர் லெக்லயோ அந்த மாதிரி ஃபீல்ட் செட் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷனுக்கு கேப்டன் தள்ளப்படுவார். ஓகேங்களா, அதுதான் கில்லுக்கு ஆச்சு ஆக்சுவலி. சரியான அடிங்க, டக்கெட்டும் சரி கிராலியும் சரி. டக்கெட் கொஞ்சம் அன்ஆர்த்தடாக்ஸ் ஷாட்ஸ் எல்லாம் ஆடினாரு, பட் கிராலியோட நாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஏன்னா
போன மேட்ச்ல இருந்தே கொஞ்சம் அவர் ஃபார்முக்கு வர்றது கிளியரா தெரிஞ்சுது. ஓகே, அது எவிடென்ட்டா தெரிஞ்சுது. பட் இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல எஸ்பெஷலி அவர் அடிச்ச ஷாட்ஸ் எல்லாம் இல்ல, அந்த பால் பேட்ல போடும் போது பொட்டகேல்னு அந்த ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. ஸோ அந்த அளவுக்கு பாலை செம்மையா டைம் பண்ணாரு ஆக்சுவலா ஜாக் கிராலி. இட் வாஸ் அ ஃபேண்டாஸ்டிக் இன்னிங். நான் என்ஜாய் பண்ணேன். பீங் அன் இந்தியன் ஃபேன், எனக்கு ஜாக் கிராலியோட நாக் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, ஏன்னா இந்த ஒரு விக்கெட் வந்து அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கு. அண்ட் அவரும் டாலா இருக்காரா, ஈஸியா ஆன் த ரைஸ்ல நிறைய கவர்ஸ்ல சில ஷாட்ஸ் எல்லாம் ஆனாரு. ஸோ ஹி பிளேட் ஃபேண்டாஸ்டிக் நாக். பிளஸ் டக்கெட்டுமே அந்த ஒரு க்ரூஷியல் 45 ரன்ஸ் குயிக்கா அடிச்சு கொடுத்துட்டு போனாரு. ரிவர்ஸ் ஸ்வீப்ல ஆகாஷ் தீப் 6 எல்லாம் அடிச்சாரு. அவருக்கும் ஆகாஷ் தீப்க்கும் பாத்தீங்கன்னா ஒரு பேண்டர் பயங்கரமா போச்சு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா பென் டக்கெட் சொன்னாரு, என்ன நீ அவுட் ஆக முடியாதுன்ற மாதிரி சொன்னாரு ஒரு பேண்டர்ல. கரெக்டா ஆகாஷ் தீப் வந்து பாத்தீங்கன்னா பென் டக்கெட் விக்கெட் எடுத்துட்டு ஷோல்டர் மேல கையை போட்டுட்டு இட் வாஸ் அ ஃப்ரெண்ட்லி பேண்டர்னு சொல்லலாம், நாட் அக்லி. புரியுதா உங்களுக்கு? இட் வாஸ் அ ஃப்ரெண்ட்லி பேண்டர். ஸோ எண்ட் ஆஃப் த டே ஆல் வென்ட் குட் அப்படிதான் சொல்ல முடியும். ஆனால் டக்கெட் சாதாரண ஆள் கிடையாதுங்க, நான் வீடியோ முடியும் போது சொல்றேன் உங்களுக்கு. அண்ட் இந்தியாவுக்கு அந்த பிரேக் த்ரூ ரொம்ப இம்பார்ட்டண்டா தேவைப்பட்டுச்சு. ஏன்னா 14 ஓவர் கிட்டத்தட்ட 90 ரன்ஸ் அடிச்சிட்டாங்க. ஸோ டக்கெட் அவுட் ஆனோடனே கண்டிப்பா அந்த ரன் ஃப்ளோ கொஞ்சம் கம்மி ஆரம்பிச்சது. ஏன்னா போப்லாம் வந்து செட்டில் ஆனாரு, அதனால கொஞ்சம் டைம் எடுக்கும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் செஷன் மேல இந்தியா சரியான கம்பேக் கொடுத்தாங்க. நான் அந்த மாதிரி ஒரு கம்பேக் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா நியூ பால்ல சிராஜும் சரி, ஒரு பக்கம் ஆகாஷ் தீப் நல்லா தான் போட்டாருங்க. ஐ வாஸ் லிட்டில் அன்லக்கி நான் சொல்லுவேன். பிரசித் மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓவருக்கு ஒரு பவுண்டரி டிஃபரெண்டா கொடுத்துட்டு இருந்தாரு. தே வாஸ் சோ டிசப்பாயிண்டிங் நியூ பால்ல. அவங்க லைன் அண்ட் லென்த்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இல்ல. சிராஜ் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராஸ் சீம்ல போட்டுக்கிட்டு இருந்தார் நியூ பால்ல. மாதிரி ஷேப்பும் இல்ல, ஸ்விங்கும் இல்ல. என்ன தோணுச்சுன்னா இல்ல, என்ன இங்கிலாந்து போலர்ஸ் வந்து போடும் போது அந்த அளவுக்கு பால் ஸ்விங் ஆயிட்டு இருந்தது, இவங்க நியூ பால்ல போடுறாங்க கொஞ்சம் கூட ஸ்விங் ஆக மாட்டேங்குதுன்ற மாதிரி நம்மளுக்கே ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் வந்துச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா, இங்கிலாந்து போலர்ஸ் அந்த அவங்களோட ஹைட்டை யூஸ் பண்ணி சீமை வச்சு போட்டாங்க. வேற நீங்க இங்க சிராஜ பாத்தீங்கன்னா அவர் கிராஸ் சீம் நிறைய யூஸ் பண்றாரு. ஓகே, வாபிள் சீம், கிராஸ் சீம். அது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, குத்தி எந்த பக்கம் ஷேப் ஆனாலும் ஆகும். பட் சம்டைம்ஸ்ல நியூ பால்ல ஸ்ட்ரெயிட்டாவே போகும், பெருசா ஸ்விங் ஆகுது. நீங்க சீம் ரிலீஸ் பண்ணீங்கன்னா தான் சம்டைம்ஸ் அந்த பால் இப்படி எடுத்துட்டு போகும். சம்டைம் டிரைவ் ஆடும்போது எஜ்ஜு வாங்கும், இல்ல பால் சடனா உள்ள வரும். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ரிஸ்ட் பொசிஷன். புரியுதா உங்களுக்கு? அது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. ஆனா செகண்ட் செஷன்ல இந்த டியூக்ஸ் பால் உங்களுக்கே நல்லா தெரியும், நியூ பாலுக்கு அப்புறமா ஒரு 15-20 ஓவருக்கு அப்புறமா தான் இதோட வேலையை காமிக்கும். புரியுதா உங்களுக்கு? எக்ஸாக்ட்லி அதை காமிச்சது. அண்ட் சிராஜ் வந்து பாத்தீங்கன்னா போல்டு ஹாட் அவுட் தான் சொல்ல முடியும். அவர் கிரிட்டிசைஸ் பண்ணோம் முதல்ல நல்லா போடலன்னு, அப்புறம் செம்மையா போட்டாரு. அதுக்கப்புறம் பிரசித் கிருஷ்ணாவோட கம்பேக் தான் ரொம்ப குரூஷியலா இருந்தது. ஏன்னா சிராஜ் நல்லா போட்டு 4 விக்கெட் எடுத்துருவாரு. ஓகே, ஆனா அவருக்கு ஒரு சப்போர்ட் இருக்கணும்ல. அதை ஆக்சுவலா பிரசித் ப்ரொவைட் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது பாக்கிறதுக்கு. ஏன்னா என்னோட பிளேயிங் 11 ப்ரெடிக்ஷன்ல பிரசித்துக்கு இந்த மேட்ச் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம், மேபி இந்த கண்டிஷன்ஸ் அவருக்கு ஹெல்ப் ஆகுன்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அவர் அந்த கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி சூப்பரா போட்டு அவரும் 4 விக்கெட், சிராஜும் 4 விக்கெட். அண்ட் தே டிசர்வ் டு கெட் திஸ் அப்ரிசியேஷன். ஏன்னா இந்தியா மேட்ச்குள்ள கொண்டு வந்ததே பாத்தீங்கன்னா சிராஜ் அண்ட் பிரசித் தான். ஸோ ஹியூஜ் கிரெடிட் டு தெம். ஸோ இந்தியா ஒரு சூப்பர் ஃபைட் பேக் கொடுத்து ஒரு 22 ரன்ஸ் 23 ரன்ஸ் தான் லீட் எடுக்க முடிஞ்சது இங்கிலாந்தால. பட் ஸ்டில் இட் இஸ் அ குட் லீட். ஏன்னா இந்த பிச்சில் ஒரு பேட்ஸ்மேன் 23 ரன் அடிச்சிருக்கானா அது ஒரு டீசென்டான ஸ்கோர் தான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு டஃப்பான ஒரு விக்கெட். இங்கிலாந்து பேட்டிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா சொன்ன மாதிரி டக்கெட் அண்ட் கிராலி வாஸ் எக்ஸலன்ட். பட் மிடில் ஆர்டர்ல ஹாரி ப்ரூக்கோட 50 ரொம்ப குரூஷியலா இருந்ததுங்க. ஏன்னா மத்த எல்லா பேட்ஸ்மேனுமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாங்க. ரூட் கூட வந்து பாத்தீங்கன்னா செட்டில் ஆகி விளையாடும் போது பாத்தீங்கன்னா எல்பிடபிள்யூ ஆயிட்டாரு. பட் ஒரு எண்ட்ல ஹாரி ப்ரூக் மட்டும் ஸ்டெடியா நின்னாரு. அவர் அடிச்ச அந்த 50 ரொம்ப குரூஷியலா இருந்தது. இங்கிலாந்து இன்னைக்கு வந்து ஒரு 23 ரன்ஸ் லீட் எடுத்திருக்காங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரூக்கோட அந்த ஒரு 50 ஆட் ரன்ஸ் ரொம்ப குரூஷியலா இருந்தது. ஓகேங்களா? அண்ட் இந்தியா வந்து அந்த ஒரு நல்ல ஃப்ளோல போய் இறங்கினாங்க பேட்டிங் அப்போ. ஏன்னா அந்த ஒரு கம்பேக் போலிங்ல இன்னைக்குமே நீங்க கொடுக்கும் போது இல்ல, அந்த டீமே வந்து உங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும். ஸோ இந்தியாவோட பேட்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு இன்டென்ட் தெரிஞ்சது, எஸ்பெஷலி ஃப்ரம் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். ஜெய்ஸ்வால் பத்தி நான் ஆல்ரெடி என்னோட ஃபர்ஸ்ட் டே ரிவ்யூல சொல்லியிருப்பேன். அதாவது அவரை பத்தி நான் ஆல்ரெடி டெக்னிக்கலா சில இஷ்யூஸ் இருக்குன்னு கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கேன், அவரோட மைண்ட் செட் சரியில்லைன்றதெல்லாம். ஆனா போன ரிவ்யூல நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த மேட்ச்ல அவர் செகண்ட் இன்னிங்ஸ் என்ன பண்றாருன்னு பார்க்கலாம், அது வரைக்கும் ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ண வேணாம். மேபி ஒரு 30, 40, 15 குரூஷியலா கான்ட்ரிபியூட் பண்றாரா பாப்போன்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். பட் எஸ் கான்ட்ரிபியூட்டட் அ குட் ஸ்கோருங்க. 45 47 ஏதோ நாட் அவுட்ல இருக்காரு. பட் ஹி ஹேட் இஸ் ஷேர் ஆஃப் லக். அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல அத்தனை கேட்ச் விட்டாரு. இந்த வாட்டி பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு 2 கேட்ச் ஆக்சுவலா இங்கிலாந்து விட்டாங்க. ஓகே, லக்கும் இருந்துச்சு. அட் த சேம் டைம் அவரோட இன்டென்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது ஓவர் கான்பிடென்ட்டும் கிடையாது, அந்த ஈகோ காமிக்கிறதும் கிடையாது, பாசிட்டிவ் கிரிக்கெட் விளையாடினாரு. அவரோட ரேஞ்சில இருக்கிற பால எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரன் ஸ்கோர் பண்ணாரு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன ஜெய்ஸ்வாலுக்கு எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா, பால்ஸ் பெருசா வேஸ்ட் பண்ணல. அந்த குயிக் சிங்கிள்ஸ் ஆனாரு, பேட் பால்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டப்புனு பவுண்டரி அடிச்சாரு. ஸோ அந்த ஸ்கோர் போர்டு அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. KL ராகுல் சோ டிசப்பாயிண்டிங் டு பி வெரி ஆனஸ்ட். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். எஸ், அவர் 500 ரன்னுக்கு மேல அடிச்சிருக்கலாங்க இந்த சீரீஸ்ல, அது டவுட்டே இல்லை. ஆனா இந்த மேட்ச் எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு மேட்ச் இந்தியாவுக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் செட்டில் ஆயிட்டு ஒரு லூஸான கட் ஷாட் ஆடி அவுட் ஆனாரு. இந்த இன்னிங்ஸ்லயும் அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு 46 ரன்ஸ் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்துருச்சு. ஓகேங்களா? ஒரு லூஸான ஷாட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் அப்படி போய் ஸ்லிப்ல கேட்ச் கொடுத்துட்டு வராருங்க. ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. போலர் போட்டு விக்கெட் எடுத்திருந்தா பரவாயில்ல,
ஓகேங்களா. பட் இவரா தூக்கி கொடுக்கறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. ஏன்னா இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். கேஎல் ராகுல்லாம் நம்மளுக்கு ரொம்ப குரூஷலான ஒரு பிளேயருங்க. இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ்ல ஒரு 2 நம்பரும் போட்டுருவாரு. சோ அது பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா இம்பார்ட்டன்ட் மேட்ச்னு வரும்போது கேஎல் இப்ப ஆனா உனா சொதப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் நெவர்தலெஸ் ஹி ஹேட் அ ஃபேண்டாஸ்டிக் சீரிஸ். ஸ்கோரிங் மோர் தென் 500 runs இஸ் ஆல்வேஸ் அப்ரிஷியபிள். பட் ஸ்டில் இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச்ல அவர் கான்ட்ரிபியூட் பண்ணாதது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருக்கு. அப்புறம் சாய் சுதர்ஷன் வந்தாரு. அவரும் கஷ்டப்பட்டு ஒரு ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணி ஆடிட்டு இருந்தாரு ஆஸ் யூஸ்வல். பட் ஒரு லூஸான ஒரு கவர் டிரைவ் ஆனாரு. எட்ஜ் வாங்கிச்சு, கிராலி கேட்ச் விட்டாரு. இல்லைன்னா அப்பவே வந்து பாத்தீங்கன்னா சாய் சுதர்ஷன் அவுட் ஆயிருப்பாரு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கஸ்ஸர் கின்சன் அவரோட செகண்ட் ஸ்பெல்ல வந்து அரௌண்ட் விக்கெட்ல வந்து டக்குனு ரூபாய் லோ கெப்ட் ஆயிடுச்சு. எக்ரிபிள் ஆயிட்டாரு. அது ரிவ்யூ போயிருக்க வேணாம், தேவையில்லாத ரிவ்யூ யூஸ் பண்ணிட்டாங்க. அப்ப டக்கெட் வந்து சும்மா கிடையாது. சொன்னல டக்கெட் வந்து சரியான சிலுமிஷக்காரர். ஏதோ ஸ்லெட்ஜ் பண்ணிருக்காரு ஆக்சுவலா சாய் சுதர்ஷன். ஓகே ரிவ்யூ போன்ற மாதிரி. அது ரிவ்யூ போனோடனே பாத்தீங்கன்னா அது ஆக்சுவலா 3 runs இந்தியா ரிவ்யூ லாஸ் பண்ணிட்டாங்களா, அதுக்கு ஏதோ கலாச்சிருப்பாரு போல. பட் சாய் சுதர்ஷன் சும்மா இல்ல, திரும்பி வந்து என்ன பேசுறான்ற மாதிரி வந்து என்னன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் போனாரு. பட் இந்தியா வில் பி சோ டிசப்பாயிண்டட், சாய் சுதர்ஷன் வில் பி சோ டிசப்பாயிண்டட். ஏன் சொல்லுங்க. அதுக்கப்புறம் நைட் வாட்ச்மேன் வந்தாரு. ஓகே ஆகாஷ் தீப். அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு 2 minutesல வந்து பாத்தீங்கன்னா பேட் லைட்னு சொல்லி டேவை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு 2-3 பால் பார்த்து தாக்கு பிடிச்சி சாய் சுதர்ஷன் ஆடி இருந்தா இந்தியா would have been at stumps 75 for 1 instead of 75 for 2. சூப்பரான சிச்சுவேஷன் இருந்திருப்பாங்களே. கண்டிப்பா இந்த டே பிலாங்ஸ் டு இந்தியா தான் நான் சொல்லியிருப்பேன். சாய் சுதர்ஷன் நின்று இருந்தாருன்னா. சின்ஸ் சாய் சுதர்ஷன் அவுட் ஆனதுனால எனக்கு வேற ஆப்ஷனே இல்ல. இன்னைக்கு டே வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இந்த டே 2 வந்து ஈக்குவலி ஷேர்ட் பை இங்கிலாந்து அண்ட் இந்தியா தான் மக்களை கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஸோ டே 3ல இந்தியா என்ன பண்ணணும் ப்ரோ அப்படின்னு நீங்க எல்லாரும் கேட்டீங்கன்னா, டெஃபினெட்லி ஜெய்ஸ்வால் ரொம்ப குரூஷலா இருப்பாரு. ஏன்னா ஜெய்ஸ்வால் கிரீஸ்ல இருக்க ரன்ஸ் அப்படியே மூவ் ஆயிட்டே இருக்கும். அட் சேம் டைம் ஜெய்ஸ்வாலும் அக்ரெசிவா விளையாடிதான் ஆகணும். ஸோ அக்ரெசிவா விளையாடும் போது விக்கெட்டும் விழ சான்ஸ் இருக்கு. ஏன்னா இந்த கிரீன் விக்கெட்ல எப்படின்னா, நீங்க வந்து என்னதான் செட் பேட்ஸ்மேனா இருந்தாலும் 1-2 பால் கரெக்டா லைன்ல மாட்டிக்கிச்சுன்னா சபக்குன்னு எஜ்ஜு வாங்க வாய்ப்புகள் இருக்கு. எல்பிடபிள்யூ ஆகவும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா. சம்டைம்ஸ் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ கொஞ்சம் கவுண்டர் அட்டாக்ஸும் பண்ணி ஆகணும். ஏன்னா ஸ்கோர் மூவ் ஆவாதான் இங்கிலாந்து வில் பி அண்டர் பிரஷர். நீங்க ரன்னே அடிக்காம உள்ள ஸ்டக் ஆயிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கிலாந்து பிரஷர் ஆக மாட்டாங்க. ஒரு லைனுக்குள்ள போலர் செட்டில் ஆயிடுவாங்க. அதை இந்தியா பண்ணக்கூடாது. அதுக்குதான் ஜெய்ஸ்வால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்ல வரேன். புரியுதா உங்களுக்கு. ஸோ நைட் வாட்ச்மேன் ஆகாஷ் தீப் இருக்காருல்ல, அவர்லாம் என்ன பண்ணலாம்னா மேக்ஸிமம் டே 3ல வந்து பேட்டை விடலாம். ஏன்னா அவருக்கு கொஞ்சம் பவர் இருக்கு. மாட்டிச்சுன்னா 4-6 போகும். அவர் வந்து ஒரு 10-15 ரன் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் க்ரூஷலா கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு அவுட் ஆனா கூட அது இந்தியாவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்ஸ்டெட் அவரும் டிஃபென்ஸ் ஆடுறேன்னு சொல்லி எஜ்ஜி வாங்கி அவுட் ஆனார்னு வச்சுக்கோங்களேன், அது யூஸே இருக்காதுன்றதா என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இந்தியாவுக்கு அதான் நடந்துச்சு. சிராஜும் பிரசித் கிருஷ்ணாவும் டிஃபென்ஸ் ஆடுறாங்க. நான் என்ன கேட்கறேன்னா, பேட்ஸ்மேனாலே இந்த கண்டிஷன்ஸ்ல டிஃபென்ஸ் ஆட முடியல, கஷ்டப்படுறாங்க. நீங்க என்னப்பா டெக்னிக்கலா டிஃபென்ஸ் ஆடுறேன்னு ஆடி அவுட் ஆறீங்க. சுத்தலாம் சுத்தம் போது ஒரு 4 ரன், இவர் ஒரு 4 ரன், இவர் ஒரு 4 ரன், ஒரு 8 ரன் வந்திருக்கும். 8 ரன் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ்ல பெரிய விஷயங்க. 224, 232 ஒரு பாக்கிறதுக்கு நல்லா இருக்கும்ல. ஒரு குரூஷலான ரன்ஸ் தானே அதெல்லாம். அதை தான் ஆகாஷ் தீப் கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன் ஆக்சுவலா ஆன் டே 3. அண்ட் அதுக்கப்புறம் குரூஷல் பிளேயர்ஸ் வராங்க. சுப்மன் கில்லோட ரோலும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரோல். ஏன்னா அவர் ஒரு நல்ல நாக் ஆடிட்டாருன்னு வச்சுக்கோங்க, இந்தியா வில் பி இன் சேஃபர் சைட். அதுல எந்த டவுட்டுமே இல்லை. அண்ட் லாட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் தேர் வித் கருண் நாயர். ஏன்னா 50 போட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. நான் இருந்தானா வாஷிங்டன் சுந்தர நம்பர் 6 இறக்குவாங்க. அதாவது த்ரூ ஜூரலுக்கு மேல, ஜடேஜாக்கு மேல இறக்குவேன். நம்பர் 6ல ஏன் வாஷிங்டன் சுந்தர் இறக்குவேன்னா, டெய்லண்டர் கிட்ட அவரை விட வேணாம். அவர் முன்னாடி இருக்கு அப்படின்னா அட்லீஸ்ட் மெயின் பேட்ஸ்மேனோட ஆடுவாரு, கொஞ்சம் நேரம் சர்வே ஆவாரு. அவர்கிட்ட டெக்னிக் இருக்கு, he can play a long innings. வேற ஜடேஜா அண்ட் ஜூரல் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேவைப்படும் போது கொஞ்சம் குயிக்கா ரன்ஸ் வேணும்னா கூட அவங்க அடிப்பாங்க. சோ நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, வாஷிங்டன் சுந்தர அட் நம்பர் 6 விளையாட வச்சா there will be some logic, he can prolong the innings with his techniqueன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. மக்களே இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா they are just having 3 bowlers like India. ஏன்னா ஓக்ஸ் வந்து unfortunately ruled out of this test match. அது ஒரு மிகப்பெரிய ப்ளோ தான். பட் ஸ்டில் இந்த விக்கெட் கிரீன் விக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா 3 bowlersமே மாத்தி எஃபர்ட் போட்டு போடலாம். பிளாட் விக்கெட்டா இருந்தா 3 bowler தாங்க ப்ரோ இருக்காங்க, ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க. அவங்களுக்கே மென்டலி ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க, இந்த பிச்சில் ஒண்ணுமே இல்லைன்னு. ஆனா கிரீன் விக்கெட்ன்றதுனால அந்த bowlersோட கான்பிடன்ஸ் லெவல் ஹையா தான் இருக்கும். ஓகேங்களா. எவ்வளவு டயர்ட் ஆனாலுமே நம்ம கரெக்டான சேனல்ல போட்டா நம்மளுக்கு விக்கெட் வரும்ன்ற அந்த ஒரு கான்பிடன்ஸ் இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஓலி போப் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு பக்கம் கசட் கின்சன், ஒரு பக்கம் ஜாஷ் டங், இவங்க 2 பேர் தான் கீ. ஏன்னா ஜேமி ஓர்டன் பார்க்கும்போது 1-2 பால் நல்லா போடுற மாதிரி இருக்கு. ஆனா இவங்க 2 பேரை கம்பேர் பண்ணும்போது அவர் அவ்வளவு த்ரெட்டனிங்கா இல்ல. ஆக்சுவலா ஜாஷ் டங் சூப்பரா போட்டாரு செகண்ட் இன்னிங்ஸ்ல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அந்த கண்ட்ரோல் இல்ல. ஆனா செகண்ட் இன்னிங்ஸ்ல 100% பர்ஃபெக்டா போட்டாரு. அவரோட அந்த அன்ஆர்த்தடாக்ஸ் ஆக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் பால் உள்ள வருதா இல்ல வெளில எடுத்துட்டு போதான்றதால பேட்ஸ்மேன் ஜட்ஜ் பண்ண முடியல. சோ கன்சிஸ்டன்டா ஜாஷ் டங் போடும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவர் ஹைட்டை யூஸ் பண்ணி நல்ல பேஸ்ல போடும்போது சம்டைம்ஸ் ரொம்ப எஃபெக்டிவா இருக்குங்க. கண்டிப்பா ஃபியூச்சர்ல இவர் சர்டன் திங்ஸ் ரெக்டிஃபை பண்ணாருன்னா நல்ல போலரா வர வாய்ப்புகள் இருக்கு. ஒரு பக்கம் கசட் கின்சன் பத்தி நம்ம சொல்லவே தேவையில்ல. பட் ஜேமி ஓவர்டன் ஹேஸ் டு ஸ்டெப் இன் ஃபார் இங்கிலாந்து. இந்தியா வந்து 200 ஆல் அவுட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ஜேமி ஓவர்டன் ஸ்டெப் இன் ஆகணும். ஏன்னா இவங்க 2 பேரை உலர் பிகாஸ் அட்கின்சன் ஆஸ் வெல் அஸ் ஜாஷ் டங் ஓரளவுக்கு இந்தியா பெட்டரா ஆடிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
அதுக்கப்புறம் ஆப்ஷனே இல்லாம போப் அந்த ஒரு ஸ்பின்னர், அதாவது ஜேக்கப் பெத்தல ஆர் ஜோ ரூட்டை நடுவில் கொஞ்சம் எடுத்துட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிரும். ஓகே, அந்த மாதிரி டைம்ல இந்தியா கொஞ்சம் ஈஸி ரன்ஸ் எடுத்துருவாங்க. அதனால கண்டிப்பா ஜேமி ஓவர்டன் ஆல்சோ ஹேஸ் டு ஸ்டெப் இன் இஃப் இங்கிலாந்து வாண்ட்ஸ் டு வின் திஸ் மேட்ச்ன்றது என்னோட ஒரு கருத்து. வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி டே 3 போக போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ டே 2 உங்களோட கருத்துல எப்படி போச்சு மக்களே, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.